கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பொம்மைகளை பார்க்கும்போது நமக்கு சின்ன பிள்ளையிலே ஒரு குரங்கு பொம்மை இருக்கும். அதாவது தீயதை பார்க்காத, தீயதை பேசாத, தீயதை கேட்காதேன்ட்டு. இந்த பொம்மையில 4வதாக ஒன்று இருக்கு. தீயதை யோசிக்காதே. ஆனால் நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயங்களை பார்க்கும்போது தீயதை நடக்காதே, தீயதை செய்யாதே. கை காலை கூட நாம் சேர்த்துக்கலாம். நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லத வழியிலே நடக்கணும், நல்லவைகளை யோசிக்கணும், நல்லவைகளை கேட்கணும், நல்லதை பேசணும். அப்போது நம்ம சரீரம் முழுவதும் நமக்கிட்ட தாங்க இருக்கு. நம்ம சரீரத்தை நாம் அடக்கி வாழ வேண்டும். நம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யாது. நாம் அதை விரும்பினா எந்த இதை விரும்புகிறோமோ அதை நாம் செய்ய முடியும். நல்லதை விரும்பினா நல்ல வழிகளில் நாம் எல்லாவற்றையும் செய்ய நம் சரீரத்தை அடக்கி நல்லதை செய்யலாம். கெட்டதுக்கு நம் சரீரத்தை எந்த காரணத்து கொண்டும் விடக்கூடாது. தீயதை பேசாதேன்னா வீண் வார்த்தைகள், கட்டுக்கதைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், சபிக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது. தீயதை கேட்காதுன்னா யாரோ பேசுகிறது ஒட்டு கேட்குறது, பாதியாக அறக்குறையாக கேட்டு அது தப்பாக புரிகிறது. தீயதை யோசிக்கிறது, நம்மளுடைய சிந்தனையெல்லாம் அருவருப்பாக யோசிக்கிறது, இதெல்லாம் விட்டுடணும். தீயதை பேசுறது, தீயதை பார்க்குறது, கெட்ட படங்கள், அருவருப்பான காரியங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? கர்த்தருக்கு உகந்த சரீரமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி.